ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்கு வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வருங்க. ஓகேங்க, இப்ப சக்கரவள்ளி கிழங்கு வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. நான் ஒரு 200 கிராம் அளவுள்ள சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சிருக்கேங்க. இதை நம்ம தோல் எடுத்துட்டு நம்ம சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்ப பாருங்க, கத்தி வச்சு இந்த மாதிரி லைட்டா எடுத்தோம்னாலே தோல் எல்லாமே தனித்தனியா வந்துருங்க. இந்த மாதிரி நம்ம தோல் எடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு வெடிச்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்திக்கலாங்க. பருப்பு லைட்டா எண்ணெயில வணக்கிக்கலாங்க. லைட்டா கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம மற்ற பொருள்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருந்த சக்கரவள்ளி கிழங்கோட ஃபுல்லா சேர்த்திக்கலாங்க. இதை நல்லா எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நீங்க சீசன் இருக்கும் போதே சக்கரவள்ளி கிழங்கு வாங்கி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வறுவல். நம்ம எப்பயுமே வேக வச்சு சாப்பிட்றதுக்கு தான் இந்த மாதிரி வறுவல் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. எல்லா சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷா நல்லா இருக்குங்க. இப்போ இது நல்லா எண்ணெயில வறுத்துட்டதுக்கு அப்புறம் நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்திக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்திக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் மசாலாலாம் கிழங்குல படுற மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கலாங்க. இது பாக்குறதுக்கு அப்படியே உருளைக்கிழங்கு வறுவல் மாதிரியே இருக்குங்க. பட் அதை விட இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நமக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ சக்கரவள்ளி கிழங்கு நம்ம வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்ற மாட்டோங்க. சீக்கிரமா இது வெந்துறதுனால நம்ம தண்ணி ஊத்தாம லைட்டா தெளிச்சு மட்டும் விட்டுக்கலாங்க. கொஞ்சமா தெளிச்சு விட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ மூடி ஓபன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ ஒரு கிழங்கு எடுத்து பிச்சு பார்த்தோம்னா நமக்கு நல்லா சாஃப்டா இருக்குங்க, நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ ஃபுல் சிம்ல ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டுங்க, மூடி போட தேவையில்லை. இதுக்கு நீங்க தண்ணி அதிகமா ஊத்தக்கூடாதுங்க, தெளிச்சு விட்டுருங்க. ரொம்ப அதிகமா ஊத்துனீங்கன்னா கிழங்கு ரொம்ப பொல பொலன்னு ஆயிடுங்க. அதனால நமக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்காதுங்க. இந்த மாதிரி பாருங்க, உருளைக்கிழங்கு மாதிரியே இருக்கு பாருங்க. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.